ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபில் ஸ்கோர்னா என்ன, ஸோ சிபில் ஸ்கோர் நம்மளோட இந்த பொருளாதார வாழ்க்கையில் அதோட பங்கு என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிபில் ஸ்கோர்னா என்ன? சிபில் ஸ்கோர்ன்றது உங்களோட ஒரு நிதி அறிக்கை அட்டையை நீங்கள் வச்சுக்கோங்க. இதை 300லேருந்து 900க்கு இடையே உள்ள ஒரு 3 இலக்க எண்ணு தான். இதை வச்சு தான் உங்களோட சிபில் ஸ்கோர் கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த சிபில் ஸ்கோர் 750க்கு மேலே இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு லோன் கொடுக்கலாம், ஈஸியாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். இதே இந்த 750க்கு கீழே இருக்கிறப்போ பேங்க்கில் உங்களுக்கு லோன் கொடுக்க கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஓகே நீங்கள் ஒரு இடத்துல போய்ட்டு லோன் வாங்கியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா, இந்த லோனை நீங்கள் எப்படி கட்டுறீங்க, கரெக்டான டைமுக்கு கட்டுறீங்களா அப்படின்றத வச்சு இந்த சிபில் ஸ்கோர் கால்குலேட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இப்போ கிரெடிட் கார்டு இருக்குது. அந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்றதுக்காக எல்லா பொருளையுமே கிரெடிட் கார்டை வச்சு வாங்குறீங்களா, இதெல்லாம் வச்சு தான் நம்மளோட இந்த சிபில் ஸ்கோரை கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த சிபில் ஸ்கோரு 750க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நல்ல ஒரு குட் மார்க்கில் குட் பொசிஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே 750 கீழே இருக்குன்றப்போ உங்களுக்கு லோன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்கள் சிபில் ஸ்கோரை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படணும் அப்படின்னா, நீங்கள் எப்போதாவது ஒரு காரோ ஒரு வீட்டுக்கோ ஒரு லோன் வாங்க, உங்கள் கம்பெனியை நீங்கள் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு இடத்துல போய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு இந்த சிபில் ஸ்கோர்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். பேங்க்கில் போய் நீங்கள் லோன் கேட்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. 750க்கு மேலே இருக்கின்ற பட்சத்தில் கம்மியான வட்டியில் நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஈஸியாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு புறம் குறைந்த மதிப்பெண் இருக்கிறப்போ உங்களுக்கு அதிக வட்டி போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மளோட இந்த சிபில் ஸ்கோர் 4 முக்கிய காரணிகள் வழியாக செக் பண்ணுறாங்க. ஒன்று, கட்டண வரலாறு. 35% இதிலிருந்து செக் பண்ணி நம்மளோட சிபில் ஸ்கோர் எடுக்கிறாங்க. கிரெடிட் கார்டு யூசேஜ், நம்மள்கிட்ட இருக்க கிரெடிட் கார்டை அதிகமாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்றத பொறுத்து 30% எடுக்கிறாங்க. நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்குறப்போ அந்த கடனுக்கான ஆண்டு, இப்போ 15 வருஷம் 10 வருஷம் அப்படின்ற மாதிரி போடுறாங்களே, அதை வச்சு ஒரு 15% செக் பண்ணி நம்ம சிபில் ஸ்கோர் எடுக்கிறாங்க. விசாரணை, இந்த விசாரணைன்றது தான் ரொம்ப முக்கியமானது. இதில் சாஃப்ட் என்கொயரி, ஹார்ட் என்கொயரின்னு 2 இருக்குது. சாஃப்ட் என்கொயரின்றது நம்ம சிபில் ஸ்கோரை நம்மளே போயிட்டு செக் பண்ணுறத சாஃப்ட் என்கொயரின்னு சொல்லுவோம். இதனால் எந்த பிரச்சனையும் வராது. இதே ஹார்ட் என்கொயரி அப்படின்றது நம்ம போயிட்டு டைரெக்டாக அந்த குறிப்பிட்ட பேங்க்கில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது அந்த பேங்க் செக் பண்ணுறப்போ அது நமக்கு சிபில் ஸ்கோர் ரொம்பவுமே குறைக்கும். நம்மளோட இந்த சிபில் ஸ்கோரை எப்படி அதிகப்படுத்துறது, நம்ம ஒரு இடத்துல லோன் வாங்குறப்போ அந்த லோனுக்கான அமௌண்ட்டை கரெக்டான டைமில் கட்டும்போது நம்மளோட சிபில் ஸ்கோர் அதிகமாகும். 1. 2வது, நம்ம கிரெடிட் கார்டை எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட கிரெடிட் கார்டு யூசேஜ் 30% கீழே இருக்கும்போது நம்மளோட சிபில் ஸ்கோர் நமக்கு ஹை ஆகும். ஒரே நேரத்தில் போய்ட்டு பல பேங்க்கில் போய்ட்டு பல கடன்களுக்கு நம்ம விண்ணப்பிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பேங்க்கும் நம்மளோட செக் பண்ணுவாங்களே. ஸோ அப்படி செக் பண்ணுறதுனால நம்ம சிபில் ஸ்கோர் ரொம்பவே குறையும். ஸோ ஒரே டைமில் போய்ட்டு எல்லா பேங்க்லேயும் போய்ட்டு நம்ம லோன் அப்ளை பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோம்னா நம்மளோட சிபில் ஸ்கோர் பாதிக்காமல் 750க்கு மேலே போகும். ஸோ நம்ம ஈஸியாக லோன் வாங்கிக்கலாம். ஓகே, இன்றைக்கி சிபில் ஸ்கோர்னால் என்ன, அதை எப்படி நம்ம மேம்படுத்துறது அப்படின்றத உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.